भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। குருவே சரணம். சடோரிக்கு உண்டான பயிற்சி எடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அனுபவத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. அனுபவம்னா நிறைய இடத்துல நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2013 தியான கிளாஸ் போகணும் அங்கே அப்படின்னு சொல்லி ஒரு எய்மில் நானும் இன்னொரு பொண்ணு இருந்தோம், இன்னொருத்தவங்களும். அவங்களும் நானும் ஈசாவில் போய் சாம்பவி மகாமுத்ரா கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாவஸ்பந்தனா போனோம். அதையும் முடிச்சுட்டு அதுவும் நமக்கு சரியாக இது பண்ணலைன்னு சொல்லி மறுபடியும் நிறையா இடத்துக்கு போனோன்னு வைங்களேன், எந்தெந்தன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தேடிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கணக்கம்பட்டி ஐயா சித்தர் சிவசமாதிக்கு போனது பிற்பாடு நான் நிறையா சிவசமாதிக்கு ஒரு 10-20 சிவசமாதி வரலும் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் மன நிறைவு தான். இருந்தாலும் இன்னும் நமக்கு குண்டலினி சக்தி எப்படி எழுப்புறது என்னன்னு தெரியல. அதுக்காகவே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கரெக்டாக சாந்தி ரொம்ப வருஷ பழக்கம். அது இடையில இப்போ தான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் சந்திக்கணும்னு இருந்திருக்கு. அவங்க சந்திப்பு தான் எங்களை சடோரிக்கு அழைச்சிட்டு வந்துருக்குன்றதை நாங்கள் நம்புகிறேன். அது எனக்கு இன்னும் பரவாயில்ல. மற்ற இடத்துல விட சடோரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல நம்ம பயிற்சி எடுத்துட்டு முடித்ததுமே குரு சொன்னார், எல்லா கண்ணை திறந்து என்னை பாருங்கன்னு சொன்னாரா. அப்போ பார்த்தப்போ எனக்குள்ளே அப்படியே எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு மனசு அப்படியே உருக்கி எடுத்து வெளியில் விட்ட மாதிரி ஒரு ஆனந்தமாக இருந்தது. அது ரொம்ப இன்னும் வரல. இப்போயும் வீட்டுக்கு வந்து அவர் பாடல் கேட்டதுமே நல்லா தெரியாமல் எனக்கு சந்தோஷம் வருது. அது சொல்ல முடியாது. பரவாயில்ல, இன்னும் 7 நாளையில் எனக்கு அந்த இதில் தொடர்பில் இருங்க. 7 நாளைக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எங்கேயும் வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ அனுபவம் இருக்குன்றத நான் அடுத்து சொல்கிறேன். நன்றிங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ